யாருன்னா அவரு உங்க டீம்ல பெரிய பேட்ஸ்மேன் இருப்பார் போல. பெரிய பேட்ஸ்மேன் தான். டீமுக்குள்ள உழைப்பாங்க எப்படி வந்தான் தெரியுமா? எப்படின்னா என்னையும் டீம்ல சேர்த்துக்கடா ப்ளீஸ்டா. டேய் என்னையும் ஒன்று சேர்க்க மாட்டானுங்க. கொஞ்சம் கேட்டு பாடுறாமாப்ல. சரி கேட்குறேன். ஓமே சொல்லுங்கண்ணா. எனக்கா சேர்த்துக்கலாம். நல்லா விளையாடு வேண்டாம். அண்ணா சேர்த்துக்கலாங்கண்ணா. டாஸ் இருந்துருச்சு, பேட்டிங் எடுத்துக்கலாம். ஓப்பனிங் யார் போறீங்க? டேய் இவன் அனுப்பல நல்லா ஆடுவான்டா. ஃபுல் ட்ரைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? சரி ஓகே ஆடுவான். தேங்க்ஸ் மாப்ள. ஷார்ட் ப்ரா ஆடுறா. ஒரே ஆளா மேட்சை முடிச்சு கொடுத்துடா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சோலை கேப்டன் வாங்க. கேப்டன் வாங்க. அண்ணா அவர் தானே ஆடி கொடுத்தாரு, அவரே வாங்கட்டும். நீயே வாங்கினா பிரச்சனைடா. டீம் பிளேஸ் வாங்க, எல்லாரும் போன் எடுத்துக்கலாம். சண்டரு கால் படுது. முட்டுதுங்களா? அதான் அவ்வளவு இடம் இருக்குது இல்ல, தள்ளி நிக்கலாம்ல, மேல வந்து ஏறின. அங்கரே நீதான் பேசுறியா? இந்த நாயி ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ள வரும்போது மாப்பிள்ள சேர்த்துக்கோ கெஞ்சினா இப்ப நம்ம கிட்டே ஆட்டிடியூட் காட்டும். சும்மா அடிச்சிருக்காங்க ஜி. நாட் அவுட் தான். பிளேயர் உள்ளதா இருக்காரு. ஏன் சும்மா சப்மிட் பண்ணிட்டே இருக்கீங்க? அவுட்டே நான் பேட்ஸ்மேன் உள்ளதான் நிக்கிறான். சும்மா ஸ்டெம்ப் அடிச்சிட்டு இருக்கான். கிறுக்க மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு டைம் அங்க வந்து எடுத்து போயிட்டா இருக்கு. நாட் அவுட்டையும் உள்ள நிக்கிறான் சொன்னா மறுபடியும் ஸ்டெம்ப் பண்றா. ஸ்டெம்ப் பாத்து எங்க பறக்க விடுறானு பைத்தியமான பண்றாங்க. வார்னிங் இருக்கு அவனுக்கு. உமா அடுத்த பால் ஸ்டார்ட் பண்ணிடணும். மனசுல பெரிய தோனி நினப்பு. ஃபீல்டிங் செட் பண்றான். நம்ம வேட்டைக்காரன் விஜய் மாதிரி ரோட்ல டிராபிக் லேட் பண்ற மாதிரி கிளியர் பண்றான் பாரு. டிஸ்கஸ் பண்ணி கொடுங்க தி. ரைட்டா மீட் கேட்க அடவே இல்லங்க. நான் பட்டிட்டேன். பேட்டுக்கு பாலும் சம்பந்தமே இல்ல. அவன் பைத்தியாரமா கத்தி கேக்குறான். அவனும் மென்டல் தான் விடு. நீ கீப்பர் டி அவுட் ஜி. நாட் அவுட். இது நாட் அவுட்டுங்க. நீங்க பாலே பிடிக்கலங்க. நாட் அவுட் தான். அம்பையர் பாக்கிறதுக்கு தான் பாருங்க. ஒண்ணுமே தெரியறது இல்ல. டேய் இவன மாதிரி கீப்பர்ஸ்க்கெல்லாம் மனசுல தோனி நினப்பு. பாலை பிடிச்சன்றக்காக ஸ்டம்பிட் பண்ணுவானுங்க. அம்பையர் கிட்ட சம்மந்தம் இல்லாம சண்டை போடுவானுங்க. இடையில தேவையில்லாம ஃபீல்டிங் செட் பண்ணுவானுங்க. இவன மாதிரி கீப்பர் உங்க டீம்ல இருந்தா அந்த கீப்பரை மறக்காம டாக் பண்ணி விடுங்க. டேய் பேட்ஸ்மேன் யார் வரான்னு பாத்தியா? பேட்ஸ்மேனும் நடந்து வரணும். இவனும் உருண்டு வரான். பேட்டை கூட பிடிக்க தெரியலடா. இவன் டம்மி பவுலர் கொடுத்து ஓட்டி விட்டுறலாம். டம்மி பவுலர்னா யாருக்கு கொடுத்துடலாம்? அண்ணா அதுக்கு தான் வச்சிருக்கணும் டம்மி பவுலர் நம்ம டீம்ல. அவனுக்கே கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். ஏழுமலை சொல்லுங்கண்ணா, எது கூப்பிட்டீங்க? டேய் ஃபர்ஸ்ட் ஓவர்ல அந்த பேட்ஸ்மேன் யாரை போட்டாலும் அடிச்சிருவான்டா. இப்போ டீம் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு டீமை காப்பாத்தி கொடுக்கணும். டீமை தானே காப்பாத்திடுவோம். பால் கொடுங்க. இந்தாடா காப்பாத்திடுவோம். மேட்ச்ல ஒரு ஓவர் ஓட்டி விடுறதுக்காக அவனுக்கு கொடுக்குறோம். ஆனா அவனே அவனை பெரிய பவுலர் நினைச்சுக்கிறான்டா. ஆமாண்ணா, எல்லா டீம்லயும் டம்மி பவுலர் இருக்கான். எல்லா டீம்லயும் இந்த டம்மி பவுலர் இருக்கான். அவனை கொடுத்து அந்த ஒரு ஓவர் இடையில ஓட்டலான்னு பாப்பாங்க. ஆனா அவனுக்கு என்ன நினைச்சுக்கிறானுங்க, நம்ம தான் பெரிய பவுலரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உங்க டீம்லயும் இந்த மாதிரி பவுலர் இருந்தா அவரை மறக்காம அட்டாக் பண்ணி விடுங்க, அந்த டம்மி பவுலரை. பால் நல்ல பால். ஏய் இல்லடா, இதுக்கு அவுட் சைட் ஸ்டெம்ப் போடுற. நேரா ஸ்டிக்க பார்த்து உள்ள போட்டு அவுட் ஆயிடுவான். 6 ஏன்டா ஃபர்ஸ்ட் பால் நல்லா அவுட் சைடு அவுட் போட்டு எதுக்கு உள்ள போடுற? அவன் தான போட சொன்னா. யாரே போட சொன்னா? இங்க நிக்கிறான் பாரு, அவன் தானா? பால். ஏய் மாப்ள, இங்க நிக்காத, அங்க போ கேட்ச் வரும். அங்கேனா? அங்கேயே போ. சரிண்ணா. ஏய் கேட்ச்டா. ஏய் அங்க எங்கடா போயிட்டு இருக்க? நான் அவதானே நீங்க சொன்னா. எவன்டா? அவன்தானா? ஏன்டா அங்க இங்க வந்து நின்னா? அவன்தானே எனக்கு சொல்லிருந்தான். டேய் அவன் சொல்றதெல்லாம் கேட்காதடா. நீ பழைய இடத்துல போய் நில்றா. கேட்ச் தானே? ஆமாண்ணா. சரி போ. யா 1 ரன். ஏய் இளங்கோ லாஸ்ட் ஓவர் நீயே போட்டுறா. மாப்ள 6 பால் 10 ரன் அடிக்கணும். நான் சொல்ற மாதிரி போடு. டேய் இரு. என்ன பண்ற? ஐடியா கொடுக்கறலாம். நீ ஒரு வெங்காயம் கொடுக்க வேணாம். டேய் அது எடுத்து வேணாம். குறிச்சு ஓட்டுறா. அப்படி ஓட்டு. நீ என்ன பண்ற? மேட்ச் முடிஞ்ச வரைக்கும் வாயை திறக்காத. 6 பாலுக்கு 10 ரன் தான். நீ பேசாம நான் ஜெயிச்சு காட்டுறோம். சூப்பர்ரா, ஜெயிச்சாச்சுடா. இவா இனிமேல் மேட்சுக்கு வந்தா இந்த ஐடியா கொடுத்து நல்லா வச்சுக்காத. நல்லா போற மேட்ச் ஐடியா கொடுத்து இங்கே இல்ல அந்த பால் போடுன்னு சொல்லி மேட்ச் தோக்கடிச்சிருவீங்க. நீங்க எல்லாம் மூடிட்டு இருந்தாலே இந்த மாதிரி டீம் நிறைய மேட்ச் ஜெயிச்சிடும். சரியா? உங்க டீம்லயே இவன மாதிரி அவனா இருந்தானா அவனை டாக் பண்ணி விடுங்க.